ஹாய் செல்லக்குட்டீஸ், பாருங்க. இது 5th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் ஒர்க் புக்கு. இது இந்த வருஷத்தோட புது ஒர்க் புக். சரிங்களா? 2025-26 இந்த வருஷத்துக்கான புக்கு. பாருங்க பாருங்க பழைய மாதிரி போன வருஷம் மாதிரியே சிலபஸ் தான். ஆனால் என்ன செஞ்சுருக்காங்க, கொஞ்சம் எக்ஸசைஸ் குறைச்சிருக்காங்க. சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணியிருக்காங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், மை நியூ வேர்ல்டு. சரிங்களா? எங்களோட புது உலகம் அப்படின்ற டாப்பிக்கில் இந்த பாடம் இருக்குது. ஃபஸ்ட்டு டாபிக் பாருங்கள், ரைட் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர். சரிங்களா? பிக்சர் கொடுத்துருக்காங்க, இதோட நேமை இப்போ நம்ம எழுதணும். பாருங்கள், நெஸ்ட், டாப், பேரட், ஆரஞ்ச், எலிஃபண்ட், டைகர், டாக், கோட், டேப். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கப்பா, ரைட் எனி 3 வேர்ட்ஸ் யூஸிங் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த பிக்சர். சரிங்களா? இப்போ இந்த பிக்சரில் என்னப்பா இருக்குது, பென்னு. பென்னோட ஃபர்ஸ்ட் லெட்டர் என்னது, பி. சரிங்களா? அந்த ஃபர்ஸ்ட் லெட்டரை யூஸ் பண்ணி ஏதாவது 3 வேர்ட்ஸ் எழுதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பென்சில், பப்பாயா, பேரட். இது பாருங்கள், இது என்னப்பா, இது கேட். கேட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் சி. சரிங்களா? கப்பு, காக், கிளாக், கேரட், இந்த மாதிரி எதுனாலும் சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், கைட்டு. சரிங்களா? கிங், கீ, கிட்டன். சரி, நெக்ஸ்ட் டாபிக் பாருங்கப்பா, ரைட் யா சென்டென்ஸ் அபவுட் ஈச் பிக்சர். ஒவ்வொரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதை அந்த பிக்சருக்கு ஏற்றாப்புல ஏதாவது ஒரு சென்டென்ஸ். சரிங்களா? ஐ ஈட் அன் ஆப்பிள். ஐ ஈட் அன் ஆப்பிள் டெய்லி. மை ஃபாதர் பாட் மீ அ நியூ ஃபேன். என்னோட அப்பா புது ஃபேன் வாங்கி கொடுத்தார். ஐ லைக் குயில். நெக்ஸ்ட் பாருங்க, ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் வேர்ட். பாருங்க, இங்கே பிக்சர் கொடுத்துருக்காங்களா? இந்த பிக்சர்ஸ் தான் நமக்கு என்னது, இந்த பிக்சர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம இங்கே ஃபில் பண்ணணும். பாருங்க, தேர் இஸ் அ பியூட்டிஃபுல், என்ன இருக்காங்க, ரோஸ் இன் த கார்டன். த கேர்ள், அந்த பொண்ணு இருக்கா, த கேர்ள் வாட்டர்ஸ் த ரோஸ் பிளான்ட். சி சீஸ் எ பட்டர்ஃப்ளை இன் த கார்டன். இட் ஃப்ளைஸ் ஃப்ரம் ஒன் பிளான்ட் டு அதர். சரிங்களா? த கேட் ஆஃப் த கார்டன் இஸ் ஓப்பன். எ ஸ்மால் டாக் வாக்ஸ் இன் டு த கார்டன். The girl and the dog play in the garden. சரிங்களா? ஃபர்ஸ்ட்ல பாருங்க, நம்ம ஏன் இங்கே ரோஸ் போட்டோம் அப்படின்னா, இங்கே பாருங்க, there is அந்த அங்கே ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டனில் என்ன இருந்தது அப்படின்னால ரோஸ் போடுறோம். சரிங்களா? அதுக்கடுத்து பாருங்க, வாட்டர் த ரோஸ் பிளான்ட். யார் இங்கே தண்ணி ஊற்றுற மாதிரி இருக்கா, கேர்ள். சரிங்களா? அதனால கேர்ள் போடுறோம். அடுத்து பாருங்க, சி சீஸ் எ பட்டர்ஃப்ளை இன் த கார்டன். இந்த லைனுக்கு அப்புறம் பாருங்க, இட் ஃப்ளைஸ்ன்னு இருக்கா, அதனால இது பறக்கிறது அப்படின்னா எது, அதனால பட்டர்ஃப்ளைங்க போடுறோம். சரிங்களா? அப்புறம் ஒன் பிளான்ட் டு அதர். சரிங்களா? பட்டர்ஃப்ளைன்னு செய்யும், ஒவ்வொரு பிளான்ட்லேருந்து அடுத்த பிளான்ட்டு போகும். த கேட், இந்த இருக்கா, த கேட் ஆஃப் த கார்டன் இஸ் ஓப்பன். ஓப்பன் அப்படின்னா எது திறக்கிறது, கேட்டு தான் திறக்கும். சரிங்களா? அடுத்து எ ஸ்மால் டாக். வாக்ஸ், வாக்ஸ் அப்படின்னா நடக்கிறது, எது நடக்கும், ஸ்மால் டாக். சரிங்களா? த கேர்ள் அண்ட் த டாக் ரெண்டு பேரும் சேர்ந்து விளையாடுறாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன் பாருங்க, டிக் த நேம் ஆஃப் ஈச் பிக்சர் அண்ட் ரைட் இட். சரிங்களா? இப்போ பாருங்க, திஸ் இஸ் அ, இது என்னப்பா, இது பைனாப்பிள். பைனாப்பிளா பப்பாயாவான்னு கேட்டிருக்கு, இது பைனாப்பிள். சரிங்களா? திஸ் இஸ் யா கங்காரு. திஸ் இஸ் அ பீஜியன். அடுத்து பாருங்க, ரீட் அண்ட் மேட்ச் கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே பாருங்க, பட்டர்ஃப்ளை, பேரட், ஜாக் ஃப்ரூட், எலிஃபண்ட், ஹென். சரிங்களா? இப்போ இந்த பக்கம் பாருங்க, இட் இஸ் பிக் அண்ட் ஹேஸ் த்ரோன் அவுட் சைடு. இது வந்து பெருசாக இருக்கும், ஆனால் வெளி பக்கத்தில் முள்கல் இருக்கும். த்ரோன்னா முள் இருக்கும். முள் இருக்கிறது என்னது, பெருசாக இருக்கிறது முள் இருக்கிறது எது அப்படின்னா பாருங்க, ஜாக் ஃப்ரூட். சரிங்களா? இட் லேஸ் எக்ஸ், முட்டை போடும். எதுப்பா முட்டை போடும், முட்டை போடுறது எதுப்பா, ஹென். சரிங்களா? அதனால நம்ம இங்க இருந்து கோட் எழுதிருக்கோம். இட் ஹேஸ் மெனி கலர்ஸ் ஆன் இட்ஸ் விங்ஸ். சரிங்களா? பட்டர்ஃப்ளை, இட் ஹேஸ் கலர்ஸ் ஆஃப் இட்ஸ் விங்ஸ். விங்ஸ்னா ரெக்கை, சாரி, விங்ஸ்னா ரெக்கைகள். அந்த ரெக்கையில வந்து எதோட ரெக்கை வந்து கலர்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்க, இட் ஹேஸ் ரெட் பீக். சிவப்பு கலர்ல அதோட வாய், அழகு வந்து சிவப்பு கலர்ல இருக்கும். அது எது அப்படின்னா பேரட். பேரட்டோட வாய், பேரட் பச்சை கலர்ல இருக்கும், அதோட வாய், அதோட அழகு வந்து எப்படி இருக்கும், ரெட் கலர்ல இருக்கும். அடுத்து பாருங்க, இட் ஹாஸ் அ லாங் ட்ரங்க். எதுக்கு லாங் ட்ரங்க், நீளமான தும்பிக்கை எதுக்கு இருக்கும், எலிஃபண்ட்டுக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் பாருங்கப்பா, ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ் ஃபார் ஈச் பிக்சர்.
பிக்சருக்கு ஏத்தாப்புல அதை கரெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், இதில் பாருங்கள் என்ன இருக்கு பாருங்க, லயன் இருக்குது. இட் இஸ் அ லயன், இட் லிவ்ஸ் இன் த ஃபாரஸ்ட். இதுதான் கரெக்டு. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், இட் இஸ் அன் ஈகிள், இட் ஃப்ளைஸ் ஹை. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, பீகாக் கொடுத்துருக்காங்க. இது பீகாக் கிடையாது, இது ஈகிள். சரிங்களா? அதே மாதிரி இங்கே பாருங்கள், இங்கே டைகர் கொடுத்துருக்காங்க, இது லயன். அதனால நம்ம அதில் டிக் பண்ணியிருக்கோம். இட் இஸ் அ செர்ரி, இட் இஸ் ரெட். இந்த பிக்சரில் செர்ரி பழம் இருக்குது, அது ரெட் கலரில் இருக்குது. அதனால இதில் கிளிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்க, டூலிப், இட் இஸ் பிங்க். இது டூலிப் ஃப்ளவரு, இது பிங்க் கலரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், ரைட் 3 சென்டென்ஸ் அபவுட் த பிக்சர். இப்போ பீகாக்கை பற்றி நம்ம எழுதணும். பாருங்கள், ரைட் 3 சென்டென்ஸ் கேட்டிருக்கான். திஸ் இஸ் அ பீகாக், இட் ஹாஸ் ஸ்மால் ஐஸ், இட் டான்ஸஸ். அடுத்து பாருங்கள், இட் இஸ் அவர் நேஷ்னல் பேர்டு எழுதியிருக்கேன். சரிங்களா? இட் ஹாஸ் கலர்ஃபுல் ஃபெதர்ஸ், இதுவும் எழுதிக்கலாம். சரிங்களா? ஏதாவது ஒரு 3 நீங்கள் எழுதிக்கோங்க. ஃபாலோ த பேட்டர்ன் அண்ட் ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சரிங்களா? இந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணி, அதாவது இங்கே எப்படி இருக்கோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி இந்த இதை ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், கேன், ஃபேன். சரிங்களா? இதே மாதிரி ரைமிங்கில் ரேன், வேன், மேன். பெட், கெட், இது பெட், கெட், பெட், நெட், மெட். பிக், டிக், பிக், சிக், ஃபிக். காப், பாப், ஹாப், மாப், டாப். சரிங்களா? நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள், ரீட் த ஃபாலோயிங் அண்ட் கம்ப்ளீட். பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள், ஐ. ரெண்டாவது, ஐ லைக் டு, ஐ லைக் டு ஈட், ஐ லைக் டு ஈட் யர், ஐ லைக் டு ஈட் யர் கேக். சரிங்களா? இங்கே பாருங்கள், there is a small blue என்னப்பா இருக்குது, ஃபிஷ். அடுத்து பாருங்கள், I can see a brown fox. And match the sentence to the picture. சரிங்களா? பிக்சர் கொடுத்துருக்காங்க, இந்த சென்டென்ஸை ரீட் பண்ணி இந்த பிக்சரோட மேட்ச் பண்ணணும். பாருங்கள், மாலா கேன் சிங் ஸ்வீட் சாங்ஸ். சரிங்களா? இங்கே யார் சாங் பண்ணுற மாதிரி இருக்காங்களான்னு பாருங்கள். இது பாருங்கள், இந்த பொண்ணு மைக்கோட நிற்கிறாளா, அப்போ இவங்க என்ன வேறு யாராவது இருக்காங்களா பாருங்கள், இல்லை. அப்போ நம்ம இங்கே மேட்ச் பண்ணிக்கணும். சரிங்களா? மாலா கேன் சிங் ஸ்வீட் சாங்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், த கேட் வாக்ஸ் ஆன் த வால். சுவரில் பூனை நடந்துகிட்டு இருக்கு. பாருங்கள், எந்த பிக்சரில் சுவரில் பூனை நடந்துகிட்டு இருக்கு, இந்த இருக்குது பாருங்கள். இந்த வால் மேலே, வால்னா சுவர் மேலே நடந்துகிட்ருக்கு. அப்போ இதில் நம்ம மேட்ச் பண்ணிக்கலாம். த பாய்ஸ் ப்ளே வித் எ பேட் அண்ட் பால். பாய்ஸ் என்ன செய்கிறாங்க, பேட்டையும் பாலை வச்சு விளையாண்டுட்ருக்காங்க. இது தேர்ட் ஒன். சரிங்களா? எ க்ரேன் ஹேஸ் லாங் லெக்ஸ். க்ரேனுக்கு, இந்த கொக்குக்கு நீளமான கால்கள் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் இங்கே மேட்ச் பண்ணியிருக்கோம். பீஸ் லீவ் இன் அ ஹிவ். எங்கே இருக்குது, இந்த தேன்கூட்டில், இந்த இதில் வந்து ஈக்கள்லாம் வாழ்ந்துட்டுருக்கு, தேனீக்கள். சரிங்களா? அடுத்து பாருங்கள், ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் கொடுத்துருக்காங்க, பிக்சர் கொடுத்துருக்காங்க. கீழே ஒரு பேராகிராஃப் இருக்குது பாருங்கள். த பாய் லிசன் டு த மியூசிக். அந்த பையன் என்ன செஞ்சிட்ருக்கான், மியூசிக் கேட்டுட்ருக்கான், காதில் ஹெட்ஃபோன் பண்ணியிருக்கான். பாருங்கள், எ கேட் ஸ்லீப்ஸ் ஆன் த சோஃபா. சோஃபாவில் யார் படுத்திருக்கா, கேட். சரிங்களா? த பாய் வியர்ஸ் எ ரெட் டிஷர்ட். அவன் ரெட் கலர் டிஷர்ட் போட்டிருக்கான். எ ப்ளூ ஃபிஷ் இஸ் இன்சைட் த பவுல். இதுக்குள்ளே ப்ளூ கலர் பவுலு, இந்த பவுலுக்குள்ளே ப்ளூ கலர் ஃபிஷ் இருக்குது. தேர் இஸ் அ எல்லோ லேம்ப். அங்கே ஒரு மஞ்சள் கலரில் ஒரு லேம்ப் இருக்குது. இந்த ரூம். எ டாக் சிட்ஸ் ஆன் த ப்ரௌன் சேர். டாக் வந்து ஒரு டாகு ப்ரௌன் சேரில் உட்காந்துருக்கு. சரிங்களா? டிக் த ஆக்டிவ் ஒன்ஸ் அண்ட் கிராஸ் த லேசி ஒன். சரிங்களா? இப்போது இதில் இங்கே கொடுத்துருக்க சென்டென்ஸில் எதெல்லாம் ஆக்டிவ் சென்டென்ஸோ அதெல்லாம் என்ன செய்யணும், நம்ம டிக் பண்ணணும். அதில் எதெல்லாம் லேசியாக இருக்கோ அதெல்லாம் என்ன செய்யணும், நாம் க்ராஸ் பண்ணணும். சரிங்களா? ஆக்டிவ்னா சுறுசுறுப்பாக இருக்கிறது. சரிங்களா? லேசினா சோம்பேறியாக இருக்கிறது. எந்த சென்டென்ஸ்லாம் சோம்பேறி பாருங்கள். ஃபஸ்ட்டு பாருங்கள், த கிட்ஸ் ஆர் பிளேயிங் ஃபுட்பால். என்ன செய்கிறாங்க, கிட்ஸ் குழந்தைங்க ஃபுட்பால் விளையாண்டுட்டு இருக்காங்க. அப்போ இது என்னப்பா, இது ஆக்டிவ், சுறுசுறுப்பாக இருக்கிறது. சரிங்களா? அதனால டிக் பண்ணியிருக்கோம். அடுத்து பாருங்கள், ரூபன் ஸ்லீப்ஸ் ஃபார் லாங் ஹவர்ஸ். ரொம்ப நேரமாக என்ன செஞ்சிட்ருக்கான், தூங்கிட்டு இருக்கான். இது என்ன சென்டென்ஸ்ப்பா, லேசி. சரிங்களா? அடுத்து பாருங்கள், மாலா டான்ஸஸ் எவ்ரிடே. மாலா டெய்லி டான்ஸ் ஆடுவா. இது வந்து ஆக்டிவ்.
பிரீத்தி வாட்டர்ஸ் த பிளான்ட் எவ்ரிடே. பிரீத்தி டெய்லி செடிகளுக்கு தண்ணி ஊற்றுவா. ஓகேவா, இது ஆக்டிவ். கவின் வாட்சஸ் டிவி ஃபார் so many hours. கவின் நினச்சேவான் மணி கணக்கில் உட்காந்து டிவி பார்த்துட்டு இருப்பான். சரிங்களா, இது லேசி. கிராஸ் போட்டிருக்கோம். சரிங்களா. ஷேர் த சென்டென்ஸ் வித் விச் இஸ் நாட் ரிலேட்டட் டு த பிக்சர். சரிங்களா, பிக்சர் கொடுத்துருக்காங்க, எது பிக்சரோட ரிலேட்டடாக இல்லையோ அதில் நம்ம என்ன செய்யணும், ஷேர் பண்ணணும். த எர்த் இஸ் அவர் பிளானட். சரிங்களா, இது எர்த்து, இது நம்மளோட பிளானட், இது கரெக்டு. த சன் சைன்ஸ் பிரைட்லி. இதுக்கும் சூரியன் வந்து நல்ல சூரிய ஒளி நல்ல பிரைட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து இதுக்கு பொருத்தம் இல்லாது. வி லிவ் ஆன் இட். நாம் இதில் வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ இதில் தான் ஷேர் பண்ணணும். சரிங்களா, இதான் ராங் சென்டென்ஸ். ட்ராவல் டு ஸ்பேஸ் ஆன் எ ஷிப். ஷிப்புன்னு என்னதுப்பா, கப்பல். கப்பலில் ஸ்பேஸுக்கு போக முடியுமா, அதுதான் இதில் கொடுத்துருக்க சென்டென்ஸ். சரிங்களா. வி ட்ராவல் டு ஸ்பேஸ் ஆன் எ ஸ்பேஸ் ஷட்டில். ஸ்பேஸ் ஷட்டிலில் ஸ்பேஸுக்கு போகலாம், இது கரெக்ட். பீப்புள் வியர் எ ஸ்பேஸ் சூட் டு ட்ராவல் டு ஸ்பேஸ். ஸ்பேஸுக்கு போகும்போது அந்த போகிறவங்க என்ன போடுவாங்க, ஸ்பேஸ் சூட் போடுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் பொல்யூட் த ஏர். சரிங்களா, வண்டியிலேருந்து வரக்கூடிய புகை வந்து என்ன செய்யுது, காற்றை சுத்தமாக்குது. ஸ்மோக் ஃப்ரம் வெஹிக்கிள்ஸ் இஸ் குட் ஃபார் த எர்த். அதாவது வெஹிக்கிள்ஸ்லேருந்து, வாகனங்கள்லேருந்து வரக்கூடிய புகை வந்து எர்த்துக்கு ரொம்ப நல்லது, பூமிக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கு. சரிங்களா, இது ராங் சென்டென்ஸ். வி ஷுட் நாட் பொல்யூட் த எர்த். நாம் எப்பயுமே என்ன செய்யக்கூடாது, நம்ம பூமியை அசுத்தமாக்கக்கூடாது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். we can see many stars in the space. ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் பார்க்கலாம். we can see many aeroplanes in the space. ஸ்பேஸில் ஏரோப்ளைன்ஸ் பார்க்கலாம். we can see rivers and seas in the space. என்ன செய்யலாம், ஆகாயத்தில் தண்ணி, ரிவரையும் கடலையும் ஆறையும் பார்க்க முடியுமா? அப்போ இதுதான் ராங் சென்டென்ஸ். ஃபில்லிங் தி பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் ஆன்சர்ஸ். பாருங்கள், இங்கே ரைடிங், ஸ்லீப்பிங், ஸ்விம்மிங், பிளேயிங். வாட் இஸ் ஹீ டூயிங். இந்த படத்தை பாருங்கள், அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கான். இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ் கேட்டிருக்காங்க. இந்த பையன் என்ன செஞ்சிட்ருக்கான், விளையாண்டுட்ருக்கான். ஹீ இஸ் பிளேயிங், ஹீ இஸ் ஆக்டிவ். சரிங்களா, பிளேயிங்ன்றது ஒரு ஆக்டிவான விஷயம். நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் ஷீ டூயிங். இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ். இப்போ என்ன பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள், ஸ்விம்மிங். சி இஸ் ஸ்விம்மிங், சி இஸ் ஆக்டிவ். வாட் இஸ் ஹீ டூயிங். இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ். இங்கே பாருங்கள், என்ன பண்ணிட்டுருக்கான், தூங்கிட்டு இருக்கான். ஹீ இஸ் ஸ்லீப்பிங், ஹீ இஸ் லேசி. அடுத்து வாட் இஸ் ஹீ டூயிங். இவன் என்ன பண்ணிட்டுருக்கான், இஸ் ஹீ லேசி ஆர் ஆக்டிவ் கேட்டிருக்காங்க. இவன் என்ன செய்கிறான், சைக்கிள் ஓட்டிகிட்ருக்கான். ஹீ இஸ் ரைடிங், ஹீ இஸ் ஆக்டிவ். சரிங்களா. நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் த கரெக்ட் வேர்ட் அண்ட் கம்ப்ளீட் த சென்டென்ஸ். சரிங்களா, இங்கே ப்ராக்கெட்டில் 2 வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் கரெக்டான வேர்ட்ஸை நாம் எடுத்து ஃபில் பண்ணணும். மை சிஸ்டர் பேக்டு டேஸ்டி கேக் ஆன் மை பர்த்டே. சரிங்களா, என்னோடய சிஸ்டர் எனக்கு டேஸ்டியான கேக் பண்ணி கொடுத்தாங்க அப்படின்றாங்க. சரிங்களா. பிளான்டிங் மோர் ட்ரீஸ் கீப்ஸ் அவர் என்விரான்மெண்ட். சரிங்களா, என்விரான்மெண்ட்ன்றது இதோட ஆன்சரு. என்விரான்மெண்ட் க்ளீன். ஈட்டிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் கீப்ஸ் அஸ் ஹெல்த்தி. மை ஃபாதர் சர்ப்ரைஸ்டு மீ வித் எ கிஃப்ட். Plastics pollute the land and water. Next one பாருங்க. Short and write the sentence under active and lazy. பாருங்க, இதில் கொடுத்துருக்க சென்டென்ஸை ஆக்டிவ் அண்ட் லேசியாக பிரித்து நாம் எழுதணும். சரிங்களா. இதில் பாருங்கள், 2 பேர் இருக்காங்க, மது, சோனு. மது வந்து சுறுசுறுப்பான பொண்ணு, சோனு வந்து லேசியான பாய், சோம்பேறியானவன். சரிங்களா. இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு பாருங்கள். சோனு ஸ்லீப்ஸ் ஆல் டே. அப்போ இந்த ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எடுத்து நம்ம என்ன செஞ்சிடணும், இங்கே எழுதிடணும், லேசியில் எழுதிடணும். அதுக்கடுத்து பாருங்கள், மது பிளேஸ் டென்னிஸ் எவ்ரிடே. இது இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து பாருங்கள், மது இஸ் வாட்டரிங் த பிளான்ட்ஸ். இதுவும் இங்கே எழுதிக்கலாம். மது ஆல்வேஸ் கீப்ஸ் ஹர் ரூம் க்ளீன். சோனு இது வரைக்கும் எழுதிடலாம். சோனு டஸ் நாட் டூ ஹிஸ் ஒர்க் ஆன் டைம். சோனு என்ன செய்வான், அவனோட டைமுக்கு அவன் வேலையை செய்யவே மாட்டான். அடுத்து பாருங்கள், மது ஸ்டார்ட்ஸ் ஹர் டே வித் யோகா. அது இங்கே எழுதணும். சரிங்களா. மது என்ஜாய் பிளேயிங் கிரிக்கெட், அதையும் இங்கே எழுதணும். சோனு ஸ்பெண்ட்ஸ் மோஸ்ட் ஆஃப் ஹிஸ் டைம் இன் வாட்சிங் டிவி.
இது லேசியான சென்டென்ஸ், அதனால் இங்கே எடுத்து எழுதணும். சோனு ஆல்வேஸ் லுக்ஸ் டயர்டு. சோனு வந்து எப்போவுமே டயர்டாக இருப்பான் பார்க்குறதுக்கு, அதுவும் என்னதுப்பா லேசியானது. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கப்பா, ரீஅரேஞ்ச் த வேர்ட்ஸ் டு ஃப்ரேம் சென்டென்சஸ். பாருங்கள், இதில் வேர்ட்ஸ் மாறி மாறி இருக்குது, இது நம்ம ரீஅரேஞ்ச் பண்ணுறோம். சரிங்களா? பிளாஸ்டிக் பொல்யூட் த எர்த். பிளாஸ்டிக்ஸ் வந்து என்ன செய்யுது, நம்ம பூமியை பொல்யூட் பண்ணுது, அசுத்தமாக்குது. அடுத்து பாருங்கள், வி நீட் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். வி நீட் டு ஈட் ஹெல்த்தி ஃபுட். சரிங்களா? எ ஸ்பேஸ் ஷட்டில் டேக்ஸ் அஸ் டு ஸ்பேஸ். ஒரு ஸ்பேஸ் ஷட்டில் வந்து எங்களை ஸ்பேஸுக்கு கூட்டிகிட்டு போச்சு அப்படின்ட்டு. ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ். ஐ லைக் டு ஈட் ஃப்ரூட்ஸ். அதுக்கப்புறம் பேர்ட் என்விரான்மெண்ட் இஸ் ஃபார் பொல்யூஷன். அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளோட மோசமான சுற்றுச்சூழல் எதனால் வந்தது, பொல்யூஷனால் வருது. சரிங்களா? நெக்ஸ்ட் ஒரு பேசேஜ் கொடுத்துருக்காங்க பாருங்கப்பா. ரீட் த பேசேஜ் அண்ட் ஆன்சர் த கொஸ்டின்ஸ். பாருங்க, ஐ ஆம் வர்ஷா. ஒன் டே ஐ ஹேட் அ ட்ரீம். இன் மை ட்ரீம் ஐ wore a space suit. I flew to space on a space shuttle. அவன் என்ன செய்கிறான், ஸ்பேஸுக்கு ஸ்பேஸ் ஷட்டிலில் போனதாக கனவு காண்றான். சரிங்களா? ஐ கிராஸ்ட் மெனி, போயிட்டுருக்கேன். ஐ சா மெனி ஸ்டார்ஸ், நிறைய ஸ்டார்ஸ் பார்க்குறேன். ஐ ஃப்ளூ ஹாப்பிலி. ஆஃப்டர் த ட்ரீம் ஐ வாண்டட் டு ட்ராவல் டு ஸ்பேஸ். ஐ ரீட் மோர் புக் அபவுட் ஸ்பேஸ். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த கனவு வந்ததுக்கப்புறம் என்ன செஞ்சுட்டான், நிறைய ஸ்பேஸை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசை வந்துருச்சு. அதனால் நிறைய புக்ஸ் வாங்கி படிக்க ஆரம்பிச்சிட்டான். இன் ஸ்கூல் மை டீச்சர் ஹெல்ப்டு மீ டு லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். சரிங்களா? அவங்க டீச்சர் ஸ்பேஸுக்கு பற்றி படிச்சுக்கிறதுக்காக அவனுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுறாங்க. when I grow up I will become an astronaut. பாருங்கள், ரீட் அண்ட் டிக் த கரெக்ட் சென்டென்ஸ். பாருங்கள், வர்ஷாஸ் டீச்சர்ஸ் ஹெல்ப் ஹெர் லேர்ன் அபவுட் ஸ்பேஸ். சரிங்களா? வர்ஷாவோட மிஸ்ஸு ஸ்பேஸை பற்றி லேர்ன் பண்ணுறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாங்க. அடுத்து ரீட் அண்ட் ஷேர் த சென்டென்ஸ் தட் இஸ் நாட் கரெக்ட். இதில் எது கரெக்டானது இல்லையோ அதில் டிக் பண்ண சொல்லியிருக்காங்க. பாருங்கள், வர்ஷா வாண்டட் மெனி ப்ரோக்ராம்ஸ் அபவுட் ஸ்பேஸ் ஆன் டிவி. இது கிடையாது. ரீரைட் த சென்டென்ஸ் கரெக்ட்லி. பாருங்கள், ஐ ஃப்ளூ ஹாப்பிலி. நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கப்பா, சர்க்கிள் த ஆப்போசிட் ஆஃப் த அண்டர்லைன்டு வேர்டு. மெனி, ஃபியூ. ஐ சா மெனி ஸ்டார்ஸ். வாட் டஸ் வர்ஷா வாண்ட் டு பிகம். வர்ஷா என்னவாக ஆசைப்பட்டா, ஷீ வாண்டட் டு பிகம் an astronaut. Thank you children, have a nice day.